எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டு அதிலே நாங்கள் ஊடகங்களுக்கு தனிப்பட்ட விமர்சனங்களை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ள எவ்விதமான வழிவகையில் கூடிய நிலையையும் ஒரு தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டை சித்தாலும் இந்த தேர்தலிலே அரசியல் உரிமையிலே நாங்கள் ஒரு அங்குலம் கூட முன்னகரவில்லை. மீண்டும் தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று இவர்கள் முன்னுக்கு வந்திருக்கிறார். தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு புதிய இள ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக மாநிலத்திலே போட்டியிடுகின்ற நாங்கள் மாத்திரமே இருக்கின்றோம். எங்களுடைய அரசியலை சிங்கள தேசிய கட்சிகளுக்குள் கரைத்துவிடக் கூடாது. தமிழ் மக்கள் தங்களுடைய சுயாதீனத்தை இழந்துவிடக் கூடாது. ஆகவே சிங்கள தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க கூடாது என்ற கட்சி தமிழ் தேசியத்துக்கு விரோத சக்தியாக சில விடயங்களில் போகும் பொழுது குரல் கொடுத்து வந்தவன் ஒரே ஒருவன். எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, பணமும் தேவையில்லை. மற்றவர்களை பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை, அது வேறு விஷயம். புரிந்து கொண்டால் சரி. விலகிவிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்கிறார்கள், பிரிந்து போனவர்கள் வாங்க. இது சரியா? நான் தமிழ் தேசிய கூட்டமை ஆதரித்து கூறவில்லை, நடந்த விஷயத்தை கூறுகிறேன், உங்களுக்கு தெரிய வேண்டும். நானும் இருந்தேன் 14 வருடம். முடியாது. அதனால்தான் நான் வெளியே வந்து உடனடியாக பார்த்தேன், இது அழிந்து கொண்டு போகிறது. அழிகிறது என்றால் இது ஒரு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு கட்சியை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த கட்சியை மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். அந்த கட்சியை தான் நாங்கள் எப்படி உருவாக்கினோம்? ஜனநாயக தமிழரசு என்றது அங்கே இருக்கு. தமிழரசு கூட்டமைப்பு. இந்த செய்யாமல் விட்டால் ஒரு வரலாற்று தவறு. மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்று நான் சொல்வது, எனக்கு அரசியல் முக்கியம் அல்ல, எனக்கு பாராளுமன்றம் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒரு மாற்று வீடு இடிந்து விட்டால் நாங்கள் மற்ற வீட்டு கட்டி வரும் போட வேணும். சிங்கள ஸ்ரீலங்கா தனியாக, எங்கள் சுந்தர தமிழீழம் தனியாக போவதை தவிர வேறு வழி கிடையாது. எதிர்காலம் அதை தீர்மானிக்கும். எங்கள் காலத்திலே எங்கள் கண்களுக்கு முன்னாலே தீர்த்தாக வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்களை போல ஆயுதம் தாங்கி போரிட்டவர்கள் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை. எங்களுக்கு இன அடக்குமுறை, ராணுவ ஒடுக்குமுறை, அராஜகம், ஒடுக்குமுறையின் கீழே நசுக்கப்பட்டவர்கள் இப்பொழுது ஆட்சி பீடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் விரும்பினால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இந்த மண்ணுக்காக செத்த இளம் குருத்துகளுக்கு கனவிலும், எங்கள் கெட்ட கனவிலும் கூட நாங்கள் துரோகம் செய்ய முடியாது. வரலாற்றின் திருப்பு முறையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆதரவு தந்தால் வரலாற்றை மாற்றி அமைக்க முடியும். சிங்கள ஆட்சியாளர்களோடு கொஞ்சி குலாவுகிறவர்களுக்கு தெரியுமா? பிரதிநிதிகள் சரியானவர்களாக இல்லை என்கிற குற்றச்சாட்டு எழுகிற பொழுது அதற்கான முதல் பொறுப்பை அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதுவரை காலமும் அந்த பொறுப்புணர்வோடு நாங்கள் வாக்களிக்க தவறியிருந்தால் இனி நடைபெறப் போகிற தேர்தலிலாவது அதை சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களிடம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புள்ளியிலாவது எங்களுடைய பிரச்சனைகளை கட்டமாக தீர்ப்பதற்கான பொறிமுறைகள் எவையாவது இருக்கின்றனவா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருப்பதாக நான் தனிப்பட்ட முறையிலே கருதுகிறேன். ஒரு இனத்தினுடைய பிரச்சனையை ஏனைய இனத்தினர் சரியாக புரிந்து கொள்ளாத போது, அதை சரியாக புரிய வைக்க தேவையான செயற்பாடுகளை எங்களுடைய பிரதிநிதிகள் செய்யாத போது, எங்களுடைய இனம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டிலும் பாரதூரமான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்கும். இது எங்களுடைய வரலாறு. இதை நான் புதிதாக கூறவில்லை. எங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளுக்கான செயல் வடிவம் கொடுத்தாக வேண்டிய நேரம் இப்போது கனிந்திருக்கிறது. அதற்கு பொருத்தமானவரை நாங்கள் தெளிவாக சிந்தித்து தெரிவு செய்ய வேண்டிய நேரமும் இப்போது வந்திருக்கிறது. பழம்பெரும் கட்சியை விட்டுவிட்டு புதிதாக முளைத்திருக்கிறவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது மாற்றம் அல்ல. ஆனபடியால் தான் இந்த தேர்தலிலே நாங்கள் தெளிவாக அடையாளம் மாறாத அரசியல் மாற்றம் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த நாட்டிலே வாழுகிற தமிழ் மக்கள் ஒரு தேசம் என்கின்ற அடையாளத்தை கொடுத்தது, அதை உருவாக்கியது எங்களுடைய கட்சி. தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி. காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் தான் சமஷ்டி கட்சி. தங்களுடைய சொந்த ஆற்றலினாலே தாங்களாக முன்னின்று செயற்படக்கூடியவர்களை நிறுத்தியிருக்கிறோம். இந்த மாற்றம் என்று ஒரு போர்வை
வந்திருக்கிற அரசாங்கம் ஜனாதிபதி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சறுக்க தொடங்கிட்டார்கள் ஆரம்பத்திலே ஒரு மாசத்திலேயே. அப்ப இவர்களோட பெரிய ஊழல்வாதிகள் யாரா இருக்கும் என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. ஒரு தமிழ் கட்சியை, பலமான ஒரு தமிழ் அணியை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அங்கே தமிழருக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்தவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினர் மட்டும்தான். வேறு எந்த கட்சியும் அதை செய்யவில்லை.